எந்த ஒரு குற்றம் செய்யாத இந்நாட்டு இளவரசின்னு எனக்கு கற்பித்த பொய்ய சொல்லி அவன் இரு விழிகளும் அகற்றிட்டு அவனை நாடு கடத்திட்டேன். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல மாமாவுடைய வரை எதிர்பார்க்கணுமே. என் வாழ்விலை மறக்க முடியாத நாள் இந்த உண்மையாவே மொத்த பேருமே எல்லாம் ஒழிஞ்சாங்க. வந்து காணும் போட்ட விடு முந்தலும் போலிய முந்தலும் நாட்டின் இளவரசி அவளையும் பணிவாகிவிட்டால் இந்த நாடு முழுவதுமே நமக்கே தான். அவளை நான் என்ன மட்டும் செய்யணும்னு சொல்லுங்க, அதை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அதிகமா காதை கொடு. இன்னைக்கு அந்த தேவடியா வரட்டும். துரிக்கிறப்பல் ஊர் ரெண்டா பாக்குறதுக்கு 4 பேர் 4 விதமா என்ன பார்த்து பேச மாட்டாங்க. பசங்களா எப்ப போயிட்டோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இவனுக்கு என்ன ஊரை சுத்துற வேலை ஏண்டா? வீடு பாத்தியா? போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்குது, வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது. அதுதான் காரி மூஞ்சி கிடக்குது. அந்த காரி மூஞ்சி பொண்ணு எங்க போய் சுத்தின்னு கிடக்குறான். வீடு விட்டுட்டு அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ள நுழைவாளா? இந்த மாதிரி பார்த்தா எந்த லட்சுமி வரும் அப்படியே ஓடி அப்படியே ரிட்டர்ன் போயிட மாட்டா. இன்னைக்கு அந்த செவடியா வர ரெண்டுல ஒண்ணு பார்த்தோம். தனியா இருக்கும்போது வந்தது இல்ல. அதே எங்க தந்தை எங்கன்னு கேட்டா தந்தை நகர்வலம் சென்றுள்ளார். நாட்டு மக்களின் குறைகளை திருப்பதை நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? அரண்மனையில யாரும் கிடையாது, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களான்னு கேட்டான். ஆமான்னு சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா? என்ன பார்த்து இந்த பத்தினியை பார்த்து காதலிக்கணும், கட்டி அணிக்கணும், காமத்துக்கு இருக்கணும்னு சொல்லி என் கை வர பிடிச்சி நீங்கள் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய அண்ணன் யார்? நாட்டின் இளவரசர், படித்தவர், பண்புடையவர். அவரது சேவை செய்திருப்பார். மீது நம்பிக்கை கிடையாது. நீங்க போய் சொல்றீங்களா? போய் சொல்றீங்க. அப்ப நான் சொல்றது எல்லாமே போய் தான். நீ சொல்றது உண்மை. ஏய், இந்த நாட்டுக்கு போக முடியும்? என்னால் போக முடியாது.